வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைத்திலி. முதலில் தலைப்புச் செய்திகள். மக்கள் சிந்திப்பதை தடுக்கவே மது ஆறாக ஓடுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. லால்குடியில் IJK தேர்தல் அலுவலகத்திற்கு தீ வைப்பு. டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரத்தை அடுத்து விஷமிகள் தீச்செயல். விலைவாசி ஏற்றத்தை மட்டுமே தந்த ஜெயலலிதா. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. நாளை முதல் வேட்புமனு தாக்கல். தொகுதிக்கு 2 இடங்களில் மனு தாக்கல் செய்யும் புதிய வசதி. மக்கள் சிந்திப்பதை தடுக்கவே அதிமுக, திமுக கட்சிகளால் தமிழகத்தில் மது ஆறாக ஓடுவதாக இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் நேற்றிரவு நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் K. செல்வகுமாரை ஆதரித்து மக்களிடையே டாக்டர் பாரிவேந்தர் பேசினார். தமிழக கிராமங்களில் குடிக்க தண்ணீர் இல்லாத நிலையில் மக்கள் சிந்திக்க கூடாது என்பதற்காகவே அதிமுக, திமுக கட்சிகள் டாஸ்மாகில் மதுவை ஆறாக ஓடவிடுவதாக டாக்டர் பாரிவேந்தர் அப்போது தெரிவித்தார். தமிழகத்தில் மது பெருகியுள்ளதால் இளம் விதவைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்னைக்கு மதுக்கள் ஆறாக ஓடுகிறது. ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி உங்க ஊர்ல இல்லை. இது காவிரி கரையில் இருக்கிற ஊர்கள் இங்க இருக்கு. ஆனா அவங்க உள்ள போனீங்கன்னா எத்தனையோ ஊர்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஆக குடிப்பதற்கு தண்ணி இல்லை. ஆனால் சாராயம் ஆறாக ஓடுகிறது. அது நோக்கம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் நாம் செய்கிற அந்த தவறுகள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் நினைக்க கூடாது, சிந்திக்க கூடாது என்று ஒரு முடிவு எடுத்துத்தான் 2 காரணங்களுக்காக. ஒன்று வருவாய்க்காக, மற்றொன்று மக்கள் சிந்திக்காமல் இருப்பதற்காகவே இந்த மதுக்கடைகளை திரும்ப திரும்ப திறந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் குடிக்க வைத்து அவரை இன்றைக்கு கண்ணீரங்கில் போஸ்டிலே கொண்டு போய் சேர்த்து விட்டீர்களே, பாவம் அல்லவா? அது எங்கே போய் நீங்க எல்லாம் பின்னாடி அதை பிரயாசிக்கம் தேட போகிறீர்கள்? அப்படி ஒவ்வொரு இளைஞன் சாகிற பொழுதும் அவனுக்கு பின்னால் ஒரு பெண் விதவையாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் எதை உற்பத்தி பண்ணுகிறதோ இல்லையோ, ஆண்டிற்கு 2 லட்சம் விதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நினைச்சு பாருங்க, அந்த குடும்பம், சகோதரி, அந்த குழந்தைகள், உத்திக்கிற குழந்தைகள் என்ன நிலை பாடுபாடும். அந்த புருஷனோட அந்த குழந்தையோட கஷ்டம் எப்படி இருக்கு பார்த்துங்க. மேலும் அவர் பேசுகையில், வங்கிகளில் கடன் பெற்று படித்தவர்கள் கடனை திருப்பி செலுத்தாமல் வங்கி தேர்வுகள் எழுதக்கூடாது என்பது என்ன நியாயம் என்றும் கேள்வி எழுப்பினார். இளைஞர்கள் மட்டுமே நாடாள வர வேண்டும் என்று மேலும் தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், 2 முறைக்கு மேல் யாரும் MLA-வாகவும் MP-யாகவும் பதவி வகிக்க கூடாது என்றும் கூறினார். முதல் முறை வாக்காளர்கள் படிச்சுட்டீங்க, வேலை எதிர்பார்க்குறீங்க, அதற்கான தகுதி உங்ககிட்ட இருக்கு. ஒரு பத்திரிகையில பார்த்தேன் நான். அந்த பத்திரிகையில பேங்க் எக்ஸாமினேஷன், அந்த பேங்க் எக்ஸாமினேஷனுக்கு இந்த படித்தவர்கள் போய் பரிசு எழுத ஆசைப்படுகிறான். ஆனா பேங்க்ல இருந்து ஒரு சர்க்குலர் வருது. என்னன்னு, யாரெல்லாம் கடன் வாங்கி படித்தீர்களோ அவர்கள் பேங்க்ல கடன் வாங்கி படித்த எவரோ அவரெல்லாம் கடனை கட்டியிருந்தால் மட்டும்தான் இந்த தேர்வு எழுத முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராமங்கள்ல பெரும்பாலும் எல்லாரும் கடன் வாங்கி தான் படிச்சிருக்கான். அப்ப அவங்க பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடாத? நாங்கள் திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஒரு புறம் கட்டி கொண்டிருக்கிறோம், எப்படியாவது இளைஞர்களுக்கு எப்படியோ இடம் கொடுக்கணும். அதனால்தான் எங்க கட்சியினுடைய கொள்கைகள் ஒன்று, எங்கள் கட்சியின் மூலமாக நாடாள வருகிற யாராக இருந்தாலும் சரி, அவர் இளைஞராக இருக்க வேண்டும். யாரும் 2 முறைக்கு மேல் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ அமைச்சராகவோ அல்லது முதலமைச்சராக இருக்கக்கூடாது. லால்குடி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் தீராத பிரச்சனைகளாக இருக்கும் கொள்ளிடத்தில் தரைப்பாலம் அமைப்பது,
ஐயப்பன் வாய்க்கால் கரையை அகலப்படுத்துவது மற்றும் வாழை விவசாயிகளின் நலனுக்காக குளிர்பதன கிடங்கு அமைப்பது ஆகியவற்றை நிறைவேற்ற முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் அப்போது குறிப்பிட்டார். லால்குடி கல்லணை குறுக்கே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் தரைப்பாலம் அமைத்து தரப்படும். அதே போல ஆனந்திமேட்டிலிருந்து டோல்கேட் வரை உள்ள ஐயப்பன் வாய்க்கால் கரையை அகலப்படுத்தி தார் சாலை அமைத்து போக்குவரத்து வழிவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதுவும் செய்ய தரப்படும். இப்பகுதி அதிகமாக வாழை விளைவதால் வாழை இருப்பு வைக்க குளிர்பாதன கிடங்குகள் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமாக இந்த தேர்தல் முடிந்து இந்த வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற பொழுது அதை செய்து தாருங்கள் என்று அழுத்தம் கொடுப்பேன். அதை செய்து தரப்படும். உங்களை எல்லாம் இளைஞர்களாக கருதி சொல்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது இதுவரை சிந்தித்து சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். லால்குடி தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை வர இருக்கிறது. நீங்களும் உங்கள் குடும்பமும் விவசாய மக்களும் மிக வளமாக வாழ்வதற்கு நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். லால்குடி பிரச்சார கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்துவும் ஐஜேகே வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி பேசினார். இளைஞர்களுக்கும் இங்குள்ள சகோதர சகோதரிகளுக்கும் இந்திய ஜனநாயகத்தை பற்றியும் நமது தமிழ்நாட்டின் வரலாற்றை பற்றியும் மிக சிறப்போடும் சீரோடும் உங்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது, அது எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதற்கு மாற்று என்ன, உங்களின் தேவை என்ன என்று அருமையாக உங்களுக்கு எடுத்துரைத்தார். கட்சியின் சார்பாக தந்தை செல்வகுமார் அவர்கள் ஆதரித்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு லால்குடி சட்டப்பேரவை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை நேற்றிரவு யாரோ விஷமிகள் தீயிட்டு கொளுத்திவிட்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டப்பேரவை தொகுதியில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் கே செல்வகுமார் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து லால்குடியில் நேற்று நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் உரையாற்றினார். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முடிவடைந்ததும் லால்குடி பூவாலூர் சாலையில் அமைந்திருக்கும் இந்திய ஜனநாயக கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகத்தை யாரோ விஷமிகள் தீயிட்டு கொளுத்திவிட்டனர். அலுவலகத்திற்கு தீ வைக்கப்பட்ட தகவல் அறிந்ததும் கட்சியின் தொண்டர்களும் பிரமுகர்களும் அப்பகுதிக்கு விரைந்து வந்தனர். சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததோடு தீ வைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து சிறிது நேரம் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அதனை அடுத்து அப்பகுதிக்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினர் தீயை அணைத்தனர். தீ வைக்கப்பட்டதில் அலுவலகம் முழுவதும் எரிந்து நாசமானதோடு மேஜை, நாற்காலிகள் உள்பட பல்வேறு பொருட்களும் முற்றிலும் நாசமாகின. விஷமிகளின் இந்த செயலுக்கு இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். லால்குடி பூவாலூர் ரோட்டில் அமைந்திருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தேர்தல் அலுவலகத்தை சில சமூக விரோதிகள் விஷமிகள் தீ வைத்து எரித்து விட்டார்கள். காவல்துறை அவர்கள் எங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்டு அதற்கு எஃப்ஐஆர் காப்பி தகவல் அறிக்கை தருகிறேன் என்று ஏற்பாடு செய்துள்ளார்கள். எனவே காவல்துறை அதிகாரிகள் இனிவரும் காலங்களிலாவது ஐஜேக்கு உரிய பாதுகாப்பும் தேர்தல் அலுவலகத்துக்கு பாதுகாப்பும் கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ஐஜேக்கினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செல்வகுமார் அவர்கள் தேர்தல் அலுவலகத்தையும் அங்கே உள்ள பொருட்கள் இந்த அனைத்து பொருட்களையும் எரித்துவிட்டு நாசம் பண்ணிவிட்டார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். 24 மணி நேரத்தில் இதில் நடவடிக்கை என்றால் இதனுடைய கூட்டுணர்வுடைய கலந்து ஆலோசனை செய்து பல்வேறு போராட்டங்களை அறிவிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு சமூக விரோத கும்பல் எங்களுடைய கட்சி அலுவலகத்தை தீ வைத்து எரித்துவிட்டனர். இது எங்களுடைய வெற்றி வேட்பாளர் செல்வகுமார் அண்ணனின் முதல் வெற்றி. இதே இடத்தில் மீண்டும் எங்களுடைய கட்சி அலுவலகத்தை தேர்தல் அலுவலகத்தை திறப்போம். மீண்டும் நாமக்கல்லில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மாற்றத்தை தந்த மக்களுக்காக விலைவாசி ஏற்றத்தை தந்தவர் ஜெயலலிதா என தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிமுகம் செய்து வைத்தார்.
நாமக்கல்லில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எதிர்க்கட்சிகளையும் குறிப்பாக திமுகவையும் விமர்சிக்கும் முதல்வர் ஜெயலலிதா பாரதிய ஜனதா கட்சியை ஏன் விமர்சிப்பது இல்லை என கேள்வி எழுப்பினார். மாற்றம் இந்த மக்களுக்கு ஏற்றது, இங்கே ஏற்றம் தெரியும், எதில் ஏற்றம் தெரியும், விளவாசி ஏற்றமும் எதில் இருக்கிற வேட்பாளருக்கு முதல் நிமிர வைங்க, அப்புறம் தமிழ்நாடு உங்களை பார்த்துட்டு கும்பிடு போடுறாங்களே, இப்படி இப்படி கீழே முழங்காலு கீழே ஒரு யோகா பண்ணுறாங்களோ அவங்க இடத்துல அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைநம்பர் வைக்கலாம். தமிழக பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கும் நிலையில் ஒரு பேரவைத் தொகுதிக்கு 2 இடங்களில் மனு தாக்கலுக்கான வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் அட்டவணை கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழகத்தில் நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வரும் 30ஆம் தேதி மனுக்கள் மீதான பரிசீலனையும், மே மாதம் 2ஆம் தேதி மனுக்களை வாபஸ் பெறுவதற்கு கடைசி தேதியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கென ஒவ்வொரு பேரவை தொகுதிக்கும் 2 இடங்களில் அலுவலகங்கள் அமைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே நேற்று மாலை ராஜீவ் சின்ஹா, அனுஜ் அரோரா, BV ராவ் அடங்கிய தேர்தல் செலவின பார்வையாளர் குழுவினர் தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற 7 பேரை விடுதலை செய்வது தொடர்பாக சட்ட அமைச்சகத்துடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற 7 பேரை விடுதலை செய்ய மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துவிட்டதாக நேற்று தகவல் வெளியானது. இந்த நிலையில் வேலூர் சிறையில் இருக்கும் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்வது குறித்த தமிழக அரசின் கருத்து குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் மத்திய சட்ட அமைச்சகத்துடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உயர் அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சட்ட அமைச்சகத்துடன் ஆலோசனை முடிவடைந்ததும் அது குறித்து உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில பேரவைத் தேர்தலில் 3ஆம் கட்டமாக இன்று 62 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் 2 கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் 3ஆம் கட்டமாக தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள 7 தொகுதிகள் உட்பட மொத்தம் 62 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு தொடங்கியது. முர்ஷிதாபாத், நாடியா, பர்த்வான் மாவட்டங்களுக்கும் வடக்கு கொல்கத்தாவில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். மொத்தம் 16,641 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 3,401 கிராம பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணிகளுக்காக 75,000 துணை ராணுவ படையினர் உள்பட சுமார் 1 லட்சம் ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பெண்கள் பாதுகாப்பு திட்டங்களை நிறைவேற்ற தவறிய அரசு, மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பெண்கள் தொடர்பான 13 அம்ச பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்த அதிமுக அரசு அதனை நிறைவேற்றவில்லை என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி வேட்பாளரை ஆதரித்து திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் விழுப்புரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் விழுப்புரத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வளவனூர் வரை புறவழிச்சாலை அமைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட புதைச்சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். பெண்களுக்கு எதிரான 13 அம்ச பாதுகாப்பு திட்டம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற அடிப்படையில வெத்துவிட்டு அறிவிப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது தவிர இந்த லட்சணத்துல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு ஜெயலலிதா வாய் கூசாமல் போய் சேலத்துல பேசுகிறார் என்று சொன்னால் இதைத்தான் நீங்க சிந்தித்து பார்க்கணும். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அனைத்து விதமான விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார்.
தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து புதூரில் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்படும் எனவும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயியை போல நொந்து போனவன் நாதியத்தவன் யாரும் கிடையாது. ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வேற யாருக்காவது வரும்னு வைங்க, 100 பேர் சேர்ந்து திருவிழா போராட்டம் பண்ணி சர்க்காரை மிரட்டிடுவாங்க. ஆனா கோடிக்கணக்கான விவசாயிகள் சர்க்காரை எதிர்க்க முடியல. நாங்க ஆட்சிக்கு வருவோம், எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுவோம். எல்லா கடனையும், அது கூட்டுறவு வங்கி கடனா, தேசிய வங்கி கடனா, நிதி நிறுவன கடனா, எல்லா கடனையும் ரத்து பண்ணுவோம். பிரச்சாரத்தின் போது நேரிட்ட உயிரிழப்புகளை பொருட்படுத்தாத அதிமுக அரசை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஜி. ராமகிருஷ்ணன் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், திமுக தலைவர் கருணாநிதியை விமர்சித்த வைகோ அதற்கு மன்னிப்பும் கூறிய நிலையில் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். 12 ஆண்டுகால மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வரக்கூடிய அந்த கட்சியை தோற்கடித்து காங்கிரஸ், திமுக, அதிமுக, என்ஆர் காங்கிரசுக்கு மாற்றாக மக்கள் கூட்டணி தேமுதிக தலைமையில் ஒரு மாற்று ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு புதுச்சேரியில் உருவாகி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 4 வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறோம். தமிழக பேரவைத் தேர்தலில் 8 தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை நேற்றிரவு மரியாதை நிமித்தமாக சந்தித்த அவர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். எந்த தொகுதியில் போட்டியிடுமாறு கட்சி மேலிடம் உத்தரவிட்டாலும் தாம் போட்டியிட தயாராக இருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் 8 வேட்பாளர்கள் அடங்கிய 2வது பட்டியல் இன்று வெளியாகும் என்றும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். 8 பேருடைய லிஸ்ட் வெளியில வரப்போகுது. 41 பேர் யார் யார் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க, அது முடிவானதுக்கப்புறம் இன்னும் 2 நாட்குள்ள கண்டிப்பாக ஒரு கேம்பெயின் ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு நான் என்னோட பிரச்சாரம் ஆரம்பிச்சிருவேன். அம்மையா ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க, படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரவேனா. படிப்படியாக கொண்டு வர முடிஞ்சுன்னா கடந்த 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க நீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தின் போது மேடையில் இருந்தவர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலக்குடியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு தாமதமாக வந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் மேடைக்கு சென்று பேசத் தொடங்கினார். அவர் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சி நிர்வாகிகள் சிலர் அப்போது பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி விஜயபாஸ்கருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களுக்கும் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறினார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு சோமநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மானாமதுரையில் உள்ள அருள்மிகு ஆனந்தவல்லி சோமநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்வாக நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. பக்தி முழக்கங்களுடன் 4 மாட வீதிகள் வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்து சென்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமியை வழிபட்டனர். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள அருள்மிகு அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அதிமுக, திமுக என ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொகுதிகளில் காட்சிகள் மாறவில்லை என்கின்றார்கள் மக்கள். வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டப்பேரவை தொகுதி. விழுப்புரம் மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய கிராமங்களை உள்ளடக்கிய ரிஷிவந்தியம் தொகுதி 1962 உருவாக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு வரை தனி தொகுதியாகவும் 1977 முதல் பொது தொகுதியாகவும் மாற்றப்பட்டது.
2009 தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் மணலூர்பேட்டை பேரூராட்சி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், திருக்கோவிலூர், முகையூர், தியாகதுருகம் ஆகிய 5 ஒன்றியங்களைச் சேர்ந்த 136 கிராமங்கள் இந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள ரிஷிவந்தியம் தொகுதியில் கரும்பு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இதனால் மூங்கில் துறைப்பட்டில் கூட்டுறவு சர்க்கரை ஆலையும், களையநல்லூரில் தனியார் சர்க்கரை ஆலையும் செயல்படுகிறது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்த வாக்காளர்கள் 2,47,092 பேர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,26,403 பேர், பெண் வாக்காளர்கள் 1,20,689 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 60 பேர். 2011 நடைபெற்ற தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து 4 முறை எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சிவராஜ் போட்டியிட்டார். விஜயகாந்த் 91,164 வாக்குகளும், சிவராஜ் 60,369 வாக்குகளும் பெற்றனர். 30,795 வாக்குகள் வித்தியாசத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். இதுவரை நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் 5 முறையும், திமுக 3 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், தேமுதிக 1 தடவையும் வெற்றி பெற்றுள்ளது. ரிஷிவந்தியம் தொகுதியில் விவசாயம் முக்கிய இடத்தை பிடித்தாலும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இல்லாததால் விளைபொருட்களை தியாகதுருகம் அல்லது திருக்கோவிலூருக்குத்தான் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலும் கிராம பகுதிகளை உள்ளடக்கிய ரிஷிவந்தியம் தொகுதியில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எங்களுக்கு இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இங்கே அமையாமல் இருக்கிறதால எங்களுக்கு விவசாயம் பண்ணி இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செலவு அதிகமாக இருக்குது. இந்த பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி ஒரு தானிய அடிக்கக்கூடிய ஒரு களம், அது ஒரு பெரிதாக இந்த பகுதியில் அமைச்சு கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நேரத்துக்கு அந்த பஸ்ஸு போக்குவரத்து அதிகப்படியாக கிராமப்புறத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பள்ளகச்சேரி ஒன்றியத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம், கால்நடை மருத்துவமனை, கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவை நிறைவேற்றப்படும் என்ற கடந்த கால தேர்தல் வாக்குறுதிகள் இன்னமும் அப்படியே தொடர்கின்றன. ஆஸ்பத்திரி கட்டி விடுறாங்க, ஆஸ்பத்திரி கட்டி விடல. ரோட்டு வசதி செய்து கொடுக்குறாங்க, அதுவும் கொடுக்கல எங்களுக்கு. தண்ணி அது வசதி, நாங்கள் எத்தனை கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துட்டு வரோம், அதுவும் செய்து கொடுக்கல. பல ஆண்டுகளாக கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் உள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி எத்தனையோ முறை மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்களை அளித்துக் கொண்டிருந்தாலும் எவ்வித பயனுமில்லை என விவசாயிகள் வேதனையுடன் குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பாக போராட்டங்கள் நடத்தியே ஓய்ந்து விட்டார்கள் இவர்கள். எந்த பணமும் ரெஸ்பான்ஸ் இல்லை. விவசாயிகள், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லைங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போய் கேட்டாலும் மின்னிலையும் தரமாட்டேன்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் கேட்டாலும் உங்க தொகுதி எம்எல்ஏ கேளுன்றாங்க. கிராமத்தில் ஒரு தார் சாலை, ஒரு சிமெண்ட் சாலை, எதுவுமே அடிப்படை வசதி எதுவுமே செய்யலைங்க. தொகுதியில் அமைந்துள்ள பழமையான ரிஷிவந்தியம் அர்த்தநாரீஸ்வரர் கோவில், ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் ஆகியவற்றை புனரமைக்க வேண்டும் என்ற பக்தர்களின் கோரிக்கையும் நீண்ட நாட்களாக நிலுவையில் கிடக்கின்றன. 100 வருஷத்தினுடைய பழமை வாய்ந்த கோயில், அது பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலமாக அறிவிக்கிறேன்னு சொன்னார் விஜயகாந்த். செய்யலை. அதுக்கு ஒரு அன்னதான திட்டமாக கொண்டு வந்து இந்த கோயிலை செஞ்சு இந்த ரிஷிவந்தியத்தை கொஞ்சம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய செய்யணும். இந்த ரிஷிவந்தி மையமாக கொண்டு, ரிஷிவந்தி தலைமையிடமாக கொண்டு இங்கே ஒரு காலேஜ் அமைக்க வேண்டும். ஒரு ஐடி, அது மாதிரி தொழில் பயிற்சி நிலையம் ஒன்று அமைக்கணும்னு கேட்டுக்கிறோம். மீண்டும் மட்டும் என்ன சொல்லணும், நாங்கள் அந்த மாதிரி செய்கிற வாக்குறுதி கொடுக்குற எம்எல்ஏவுக்கு நாங்களாம் வாக்களித்து தான் இருக்கிறோம். ரிஷிவந்தியம் மூங்கில் துறைப்பட்டு ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்துதல், கிராமங்களுக்கு தரமான சாலை அமைத்தல், தீயணைப்பு நிலையம், குடிநீர் பிரச்சனையை தீர்க்க கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்துதல் போன்ற பல்வேறு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்கின்றன. ரிஷிவந்தியம் தொகுதியில், ரிஷிவந்தியம் கிராமத்தில் ஒரு நல்ல பணிகளும் செய்யப்படவில்லை. இந்த காலனியில் இருக்கின்ற அத்தனை மக்கள் ஒன்றாக திரண்டு இந்த காலனியில் உள்ள அத்தனை சாக்கடை, கால்வாய் வசதிகளை, மின்சாரத்தை நாங்கள் போராடி பெற்று வருகின்றோம். நாங்கள் படித்தவங்களுக்கும் நல்ல வாக்குறுதி கொடுத்தவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு படித்தவங்களுக்கு கொடுக்குறோம். யாருக்கா இருந்தாலும் அவங்களுக்கு வாக்களிப்போம். விழுப்புரம் மாவட்டத்தின் பின்தங்கிய தொகுதியாக அடையாளம் காணப்பட்ட ரிஷிவந்தியம் கடந்த தேர்தலில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் நட்சத்திர தொகுதியாக மாறியது. வெற்றி பெற்றவர் எதிர்க்கட்சி தலைவர் என்பதாலோ என்னவோ தொகுதியின் முன்னேற்றம் என்பது எட்டாக்கனியாகவே இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகாவது காலம் காலமாக தொடரும் இதுபோன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தொகுதி மக்கள் மத்தியில் பரவி கிடக்கிறது.
எந்தவித வசதிகளும் செய்து கொடுக்கப்படாமல் முழுமையாக ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த தொகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த சட்டமன்ற தேர்தலிலாவது நாங்கள் எதிர்பார்க்கின்ற கோரிக்கைகள், அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க ஒரு நல்ல உறுப்பினரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக ரிஷிவந்தம் தொகுதியிலிருந்து ஆர். சுரேஷ். IPL கிரிக்கெட் தொடர் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வாட்டிகனில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்ட போப் பிரான்சிஸ் ஈக்வடார் நாட்டில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து மீண்டு வர பிரார்த்தனை மேற்கொண்டார். ரோமின் வாட்டிகன் நகரில் உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் போப் பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஈக்வடார் நாட்டில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் பலியானவர்களுக்காகவும் படுகாயமடைந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்காகவும் போப் பிரார்த்தனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், உக்ரைனில் கடந்த ஆண்டு நடைபெற்ற வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மனிதாபிமான அடிப்படையில் நிவாரண நிதி திரட்டப்படும் என அறிவித்தார். இதையொட்டி ஐரோப்பிய நாடுகளில் உள்ள ரோமன் கத்தோலிக்க தேவாலயங்களில் நாளை மறுநாள் நிதி திரட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மும்பையில் நடைபெற்ற IPL கிரிக்கெட் 14வது லீக் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வான்கடை திடலில் தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது. முதலில் களமிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் அனைத்து வீரர்களும் சீரான இடைவெளியில் ஆட்டமிழந்தனர். அந்த அணியின் ரவ் ஹெட் அதிகபட்சமாக 37 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். பும்ரா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 20 ஓவர்களில் பெங்களூரு அணி 7 விக்கெட் இழப்புக்கு 170 ரன்கள் எடுத்தது. அடுத்து களமிறங்கிய மும்பை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி 62 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். கீரோன் பொலார்ட் 40 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இக்பால் அப்துல்லா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 18 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்து மும்பை அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் சிந்திப்பதை தடுக்கவே மது ஆறாக ஓடுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. லால்குடியில் IJK தேர்தல் அலுவலகத்திற்கு தீ வைப்பு. டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரத்தை அடுத்து விஷமிகள் தீச்செயல். விலைவாசி ஏற்றத்தை மட்டுமே தந்த ஜெயலலிதா, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. நாளை முதல் வேட்புமனு தாக்கல். தொகுதிக்கு 2 இடங்களில் மனு தாக்கல் செய்யும் புதிய வசதி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.